ஸோ யூஷுவலாக வந்து சாம்பாரே போர் அடித்து போயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 1 டம்ளர் மோர், அதாவது நல்லா கடைஞ்சி வச்சுருக்காங்க தயிரை. 1 டம்ளர் மோருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ குவான்டிட்டியில் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஞ்சி சொலை, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு தேங்காய், அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 5 சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன், தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். இது தாளிக்க தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு நான் இப்போ தாளிக்கும் போது சொல்கிறேன். அது போக 5 ஐட்டம் தான் அரைக்க போகிறோம். ஒன்று வந்து 2 இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கை தேங்காய், அதுக்கப்புறம் ஜீரகம் அண்ட் ஊற வச்ச துவரம்பருப்பும் பச்சரிசியும். ஸோ இப்போ இந்த 5 ஐட்டமை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு இதை 3ஐயும் போட்டு அரைச்சிடுங்க. ஒரு சுற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் ஊற்றிட்டு இது 2ஐயும் போட்டு அரைச்சிடுங்க. இது தண்ணி இல்லாமல் எடுத்து அரைச்சிடுங்க. மிக்சியில் அந்த ஃபஸ்ட்டு 3 ஐட்டம் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது ஒரு சுற்றுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். அதை போட்டுட்டு ஊற வச்சுருந்ததுலேயும் பருப்பு மட்டும் எடுத்து தனியாக போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 1/4 டம்ளர் to 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது வந்து கொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான். இப்போ கல் காஞ்சிருச்சு. கல் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போலேருந்து ஒரு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது போக தட்டி வச்சுருந்த பூண்டு ஒன்று போட்டுடலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோடு சேர்த்து 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிடுறோம். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கால் கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தூண்டி விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரம். இப்போ திக்காக வந்துருச்சு, அதனால் நம்ம சிம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே திக்காயிடும். திக்கானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போ கொதி வரது தெரியுது. இந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் மோர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம், அதை ஊற்றிடலாம். வேணும்னா எவ்வளோ வேணுமோ, நம்மளுக்கு மோர் குழம்புக்கு எவ்வளோ மோர் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டிக்கு எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். மோர் ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள் எல்லாம் போதுமானு. இப்போ குடிச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மல்லியும் போட்டுருங்க. ஒரு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நீங்கள் கார்னரில் பார்த்தா தெரியும். இந்த டயத்தில் கரெக்டாக நிறுத்திடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம்.